ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாசிச பாஜக அரசுக்கு எதிராக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைந்திருக்கிறார். தீபா, சரியா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? சென்னை கிழக்கு வடக்கு உள்ளிட்ட மாவட்ட திமுக செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீரராகவன், மத்திய சென்னை நாடாளுமன்ற திமுக உறுப்பினரான தயாநிதி மாறன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக காயகம் கல்வி, மாதவரம், மம்முட்டி உள்ளிட்டவர்களும் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மாவட்ட ஆட்சியர் தலைவர் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பார்த்துக் ஒன்றிய அரசு நிதி பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஜீரோ அளவிற்கு எந்த நிலையும் ஒதுக்காமல் தமிழ்நாடு என்ற பெயரே வராமல் அந்த அளவிற்கு அது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி பட்ஜெட்டின் நிதிநிலை அறிக்கையை செய்த எங்களுக்கான நிதிகளை ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கருத வேண்டியது. ஆனால் நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்த போது தமிழகத்திற்கான எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. இது தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் என்றால் ஒரிசா, பீகார் அது மட்டும் இல்லாமல் ஆந்திர மாநிலத்திற்கு 26,000 மாநிலத்திற்கும் 26,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது கட்டமைப்பு வசதிகளாகட்டும், சாலைகளாகட்டும், பல்வேறு வசதிகளை துறைகளை மேம்படுத்துவதற்காக அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டணியில் இருக்கும் பாஜக கூட்டணியில் இருக்கும் அந்த மாநிலத்திற்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் கேரளாவோ தமிழ்நாடோ கர்நாடகா தொடர்ந்து வச்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு இதுவரை எந்த நிதி வழங்கப்படவில்லை. குறிப்பாக பார்த்திருக்கிறார்கள் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2ஆம் கட்டமாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் தமிழக மக்களுக்கு குறிப்பாக கோவை கல்லூரி உள்ளிட்ட அந்த மாநிலங்கள் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதற்காக மெட்ரோ திட்டத்திற்கு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என தொடர்ந்து முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் ஒன்றிய அரசு எந்த நிதி ஒதுக்கப்படுவது தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது. ஆனால் தமிழக மக்களின் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று மக்களே தற்போது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதுவரை எந்த நிதி ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்தில் மெட்ரோ ரயில் திட்டப்பட்டிருந்தால் சென்னையில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம பல ஆயிரம் கோடி ரூபாய் பாதிக்கப்பட்ட பேரிழப்பு இருந்தது. அதற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 53,000 கோடி ரூபாய்க்கு நாம் வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு இதுவும் தரவில்லை. ஒன்றிய அரசு சார்பாக அதிகாரிகளும் அமைச்சர்களும் பாதுகாப்பு இதுவரை ₹1 கூட ஒதுக்கப்படவில்லை. நிதிநிலை அறிக்கை எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தவில்லை. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஜார்க்கண்ட் உள்ளிட்ட ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்கிற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்திற்கு இதுவரை எந்த நிதி ஒதுக்கப்படவில்லை. வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு அறிமுகப்பட்ட திட்டங்களை ஒன்றிய அரசு காப்பி அடித்து அந்த திட்டத்தை மேற்படுத்தி வருகிறது. ஆனால் அதற்காகவது நிதி ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை. தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கப்பட்டு ஒன்றிய அரசுக்கு தமிழக தலைநகரங்களில் பல்வேறு இடங்களில் அதாவது குட்டி நகரங்களில் தற்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை வட சென்னை சார்பாக தற்போது தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் பல ஆயிரக்கணக்கான அதாவது ஆயிரக்கணக்கான மக்களும் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் அந்த அளவுக்கு தற்போது தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வடசென்னை, மத்திய சென்னை திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, திமுக எம்எல்ஏக்கள், சென்னை கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு மாவட்ட திமுகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்.